Hi, this is Bala from Delta Director. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு வெப் சீரிஸு. இது வந்து போன வருடம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. G5 ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன வெப் சீரிஸு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து விஷயத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்குது, த்ரில்லர் கண்டென்ட் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கண்டென்ட்டே வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 90s நிறைய சீரியல்ஸ் வந்து நாடகங்கள் வந்து பார்த்துருக்கோம். நிறைய த்ரில்லர் நாடகங்கள் பார்த்துருக்கோம். மர்மமான திகில் நாடகங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நிறைய நாடகங்கள் வந்து கண்டினியூவாக கிட்டத்தட்ட 1996லேருந்து 2003 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். மர்ம தேசமாக இருக்கட்டும், விடாது கற்புவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த அந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு நாடகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எதுவும் நடக்கும் அப்படிங்கிற நாடகமாக இருக்கட்டும். இந்த மாதிரி கண்டினியூவாக நிறைய நாடகங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து ஒரு நாடகம் முடிஞ்சோன்னா அடுத்த நாடகங்கள் வந்து மர்மதேசம் பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நாடகங்களுக்கு எல்லாமே வந்து இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் வந்து திரைக்கதை வசனம் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த நாடகத்தை இயக்குனர் வந்து நாகா அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. இந்த நாகா அவர்களோட இயக்கத்தில் போன வருடம் வந்து நவம்பர் மாதம் வெளியான தான் வந்து 5ஆம் வேதம் அப்படிங்கிறது. இந்த வெப்சீரிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், சனி, இந்த மாதிரி 5 கிரகங்கள் ஒன்று சேர்ற ஒரு நேரத்தில், ஒரே நேர்கோட்டில் இந்த கிரகங்கள்லாம் வந்து இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அதிசயம் வந்து நிகழும். அது என்ன அதிசயம் அப்படின்னா, 4 வேதங்கள் இருக்குது. அந்த 4 வேதங்களில் வந்து இன்னொரு வேதம் வந்து புதுசாக ஆட் ஆக போகுது, 5வது வேதம் வந்து உருவாக போகுது அப்படிங்கிறத வந்து கான்செப்டாக எடுத்துக்கிட்டு, இந்த 5வது வேதம் வந்து உருவானுச்சு அப்படின்னா உலகத்தில் சில மாற்றங்கள்லாம் நிகழும். அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ளஸ் ஒரு ஹாரர் எலிமெண்ட்டோட ஒரு மித்தாலஜிக்கல் த்ரில்லர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேனரில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு ஒரு தரம் குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய் இந்த 4 ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு மதுரையில் 1970 அகழ்வாராய்ச்சி மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அங்கே தோண்டையில் ஒரு ஓலைச்சுவடி வந்து கிடைக்கிது. இது வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒன்று சேர்கிற நேரத்தில், இந்த 5 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே நேராக இருக்கிறப்ப ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அது எப்போ நிகழப்போகுது அப்படின்னா, ஒரு டேட் ஒன்று கொடுக்குறாங்க. இன்னையிலேருந்து ஒரு 50 வருஷம் தாண்டி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து 5ஆம் வேதம் வந்து உருவாக போகுது. அதாவது வேதம் அப்படிங்கிறது ஒன்று தான், அதுலேருந்து 4 வேதங்கள் பிரிஞ்சு ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள் வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் வந்து 5ஆவதாக ஒரு வேதம் வந்து பாகம் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓலைச்சுவடியில் வந்து எழுதியிருக்கு. இந்த வெப்சீரிஸோட ஹீரோயின் அவங்க வந்து காசிக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக காசிக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த ரூமோட ஓனர் வந்து ஒரு சாஸ்திரி, அதாவது பண்டிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அவங்கள்ட்ட வந்து ஒரு பொறுப்பு, ஒரு பொட்டி வந்து அவங்களுக்கு பாதுகாக்கிறது வந்து அவங்க குலத்துக்கே அதுதான் அவங்க தொழில். ஒரு பொட்டி வந்து பாதுகாக்கப்படுது. அந்த பொட்டியை வந்து பாதுகாக்கிறது தான் அவங்க தலைமுறையாக அந்த பொட்டியை வந்து பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த பொட்டி வந்து இந்த அணு அப்படிங்கிற அணுன்னா இந்த சாய் தன்சிகாவோட பேர் தான் வந்து அணு. இவங்கள்ட்ட இந்த பொட்டியை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து கனவுல வந்து சொல்கிறாரு. ஒரு அசிரேரி மாதிரி கேட்குது. சுக்கிரன், சனி, செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் சூரியனை பார்த்தா மாதிரி ஒரே நேர்கோட்டில் நிற்குமா. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சாஸ்திரி வந்து அந்த பொட்டியை கொடுக்குறாரு.
இது மாதிரி ஐயங்கார்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஊரில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் ஒரு அர்ச்சகர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பொட்டியை கொடுத்துரு, இது வந்து உன்னோட வேலை, இது வந்து உங்களுக்கு நீங்கள் தலைமுறையாக செய்ய வேண்டிய வேலைகளில் இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் இறந்து போகிறாரு. ஆக்சிடெண்ட்லாம் உடனே இறந்து போகிறாரு. இது வந்து ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது. அது ஒரு ஊர் இருக்கு ஐயங்கார்புரம், அங்க ஒரு பழமையான ஆலயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் அந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி போயிட்டு இருக்க கதையில் வந்து இவங்க ஆக்சுவலாக வந்து சாய் தன்சிகா வந்து ஒரு இன்டர்வியூக்காக பாண்டிச்சேரி போகணும். இதை நான் எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அந்த விதி வலியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதி வந்து என்ன பண்ணுது, அவங்கள ஐயங்கார்புரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்கே போய் அங்கே அவங்க அந்த பொட்டியை கொடுக்குறாங்க. அங்கே பல சம்பவங்கள் நிகழுது. அங்கே ஒய்ஜி மகேந்திரன் சார் இருக்கார், பொன்முன்னன் சார் இருக்கார், தேவதர்சினி மேம் வராங்க. இது மாதிரி பல கேரக்டர்கள் அடுத்தடுத்து ஒன்று ஆட் ஆகுது. இது எல்லாமே வந்து அந்த 5ஆம் வேதம் உருவாகிறதுக்காக ஒரு பாட்டாக அப்படியே டக்குன்னு மாறி போகுது. அப்படி நடக்கும்போது ஒரு அதிசயம் நிகழுங்கிறது ஐதீகம். ஒரு 9 எபிசோடு வந்து இந்த படத்தில் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடும் வந்து 45 to 50 நிமிடங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சில இது வந்து கொஞ்சம் போர் அடித்தாலும் பல எபிசோடுகள் வந்து நல்ல எபிசோடாகவே இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடுக்குள்ளே சுருக்கி அப்படி கிரீப்பாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு படமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் வந்து ஒரு படமாகவே இதை ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இதை படமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா சென்சார் போயில் இதை அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய கொலைகள் நடக்குது, ரத்தம் தெறிக்க சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த வெப்சீரிஸில் இருக்குது. இது ஒரு 18+ மூவி. சிறுவர்கள் பார்க்குறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். வேதம்ங்கிறது ஒன்று, அதில் பல பாகங்கள் இருக்கு. அதில் 5ஆம் பாகம் இப்போ வெளியே வரப்போகுது. 5ஆம் வேதம் உருவானுச்சு அப்படின்னா என்ன நிகழும் அப்படிங்கிறத வந்து கடைசியாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் உள்ளே கொண்டு சொருவி ஒரு மாதிரியாக அந்த 5ஆம் வேதம் தான் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக கொண்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதனால் வந்து என்ன நம்ம நாட்டில் நம்ம உலகத்தை வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் வள கொலை அப்படின்னு இழுத்து ஒரு மாதிரியாக அப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. கடைசியாக இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு நல்ல வெப்சீரிஸ் தான், ஓகே நல்லா இருக்குது, கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி நிறைவு பண்ணலாம். கார்புரம், அங்க ஒரு பழமையான ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தோட பூசாரி கிட்ட இந்த பெட்டியை நீ ஒப்படைக்கணும். இந்த வெப்சீரிஸ்க்கு ப்ளஸ் வந்து இந்த வெப்சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரேகன்னு நினைக்கிறேன், ரேகனா என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க, அவங்க தான் வந்து இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். எந்த இடத்துல ஹைப் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து லோவாக சைலண்ட்டாக இருக்கணும், எந்த விதமான சப்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறது வந்து புதுசாக இருந்துச்சு. ஸ்டோரியை பற்றி பேசின யாருமே இப்போ உயிரோட இல்லை. எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ்லேருந்து அழிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். G5 ஆப்பில் வந்து இது வந்து இருக்குது, தமிழில் இருக்குது, தமிழ் வெப்சீரிஸ் தான் இது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் பாலா. இது வந்து டெல்டா டைரக்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.